வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் தர்மசாஸ்தா நமக்கு ஜோதி வடிவில் காட்சி தரும் புண்ணிய நாள்தான் இன்று. பொன்னம்பலமேட்டிலே பேரொளியாய் காட்சி தருகிறார் ஐயப்பன். இந்த மலையில்தான் பரசுராமர் ஐயப்பன் சிலை ஒன்றை வடிவமைத்து வழிபாட்டுக்கான பூஜைகளை செய்து பூமிக்குள் புதைத்து வைத்ததாக நம்பப்படுகிறது. இந்த மகர ஜோதியை நாம் தரிசிப்பதற்கு முன்னர் பம்பா நதிக்கரையில் விளக்கு உற்சவம் நடைபெறும். மனதில் தர்மசாஸ்தாவை நினைத்து கொண்டு பெரிய இலைகளை எடுத்து சிறிய தோணி போல் செய்து அதில் நெய் விளக்கேற்றி பம்பா நதியில் மிதக்க விடுவார்கள். இப்படி செய்யும் பொழுது நம் பாவங்கள் அனைத்தும் ஐயப்பன் களைந்து விடுவார் என்பது நம்பிக்கை. பம்பா நதி மிகவும் புனிதமான ஒன்று. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு பணிவிடை செய்த நீலி என்ற பெண்தான் இந்த புண்ணிய நதியாக ஓடுவதாக நம்பப்படுகிறது. தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் நீலி பக்தி நெறியில் சிறந்து விளங்கிய புண்ணியத்தால் தான் இன்றும் பாவங்கள் அனைத்தையும் போக்கும் சக்தி படைத்த பம்பா நதியாக பக்தர்களுக்கு அருளுகிறாள். ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காமல் அனைவர் மீதும் அன்பு செலுத்தி ஒழுக்க நெறிகளை பின்பற்றியவர்க்கு மட்டுமே ஐயப்பனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மணிகண்டனாக புலியை தேடி காட்டிற்கு வந்தவருக்கு அவர் தந்தை சிவனுக்கு படைத்த தேங்காய் ஒன்றையும் வழியில் பசித்தால் உண்பதற்கு தேவையான உணவையும் துணியில் முடிந்து கொடுத்து அனுப்பினார். இதுவே இன்று பக்தர்கள் இருமுடி கட்டுவதற்கு அஸ்திவாரம். முதலில் இருமுடி கட்டி இந்த காட்டிற்கு கன்னிச்சாமியாய் சென்றவனே ஐயப்பன் தான். ஆதலால் தான் மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலை வரும் ஒவ்வொருவருமே இறைவனின் அம்சம் என்பதால் அவர்களை சாமி என்றே அழைக்கிறோம். பிரம்மச்சாரியாக யோக நிலையில் சபரிமலையில் நிரந்தரமாக தங்கியிருக்கும் ஐயப்பனை இன்று மகர ஜோதியாக நம்மால் தரிசிக்க முடியும். உண்மையான பக்தியுடன் இறைவனை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் நம்மை நோக்கி 2 அடி எடுத்து வைத்து அருகில் வருவான். அவனை பார்க்க சபரிமலை செல்ல முடியாதவர்கள் கூட தூய்மையான பக்தி நெறிகளை கடைபிடித்தால் போதும், நம்மை பார்க்க அவனே வருவான், ஆனந்தம் தருவான். நம்பிக்கையோடு கூறுவோம், சுவாமியே சரணமையப்பா.